ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ காஃபி போட போனால் அந்த தம்பி என் பையன் வந்து ஸ்நாக்ஸோடு கொடுக்கும்போது ஸ்நாக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டான். சரி என்ன பண்ணுறது, பச்சி வேணுமாடான்னா பச்சி வேணான்னு சொல்லிட்டான். சரி கொஞ்சோண்டு பச்சி சுட்டுட்டு மீதி மாவு கடல மாவு கொஞ்சோண்டு இருந்தது. அது நாளைக்கு முன்னாடி சுட்டுது பச்சி சுட்டுட்டு மீதி மாவு இருந்தது. அதோட சரி அரிசி மாவும் கலந்து பக்கடா சுட்டுன்னு சொல்லிவிட்டு ரெண்டையும் கலந்து வச்சுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நைஸாக அரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பூண்டு, இஞ்சி பட்டை, சோம்பு, முழு கொத்தமல்லி எல்லாத்தையும் தட்டி வச்சுட்டு மாவில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. சுடுற எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசறிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. ஊற்றி பிசறிக்கிட்டு அப்போ அந்த வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டா அந்த மாவோட அதை விட்டு பிசைஞ்சோம்னாவே உங்களுக்கு தண்ணி விட்டுடும். தண்ணி வேணும்னா கொஞ்சம் தளிச்சிக்கிட்டு பிசறிக்கங்க. தண்ணி நிறையா விடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கணும். உரப்பு போட்டுக்கிட்டு மிளகாத்தூள் நான் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் காரத்துக்காக. போட்டு பக்கடா போட்டு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் காஃபியோட பக்கடா கொண்டு கொடுத்தேன். எப்போதுமே நான் வந்து மாவு அரைக்கக்குள்ளே உளுந்து மாவு எடுத்து வச்சு வடை சுடுவேன். இல்லாட்டி அரிசி மாவுலேயே கொஞ்சம் கடலப்பருப்பு தனியாக ஊற வச்சு துவரம் பருப்புலாம் தனியாக ஊற வச்சு அடைச்சி விட்ருவேன். இல்லாட்டி நீர் உருண்டை சுடுவேன். ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பேன். இப்போ மாவு அரைக்கிற வேலை இல்லை, என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு அதான் இல்லாட்டி பிஸ்கட்டு, ரஸ்க்குன்னு டெய்லி இதுவே சாப்பிட என்ன போல் இருக்குது. இது பிடிக்கலன்னு தான் அவன் ஸ்நாக்ஸ் கேட்டான். சரி இந்த பக்கடா போட்டாச்சு. எடுத்து கொண்டு காஃபியோட பக்கடா கொண்டு கொடுத்துட்டேன். அதுக்கு முன்னாடியே போன வாரம் கேட்ட விடுகதைக்கு விடை வந்து விடுகதையும் சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் என்ன விடுகதைன்னு தெரியாது புதுசாக பார்க்குறவங்களுக்கு. அதனால் விடுகதை என்னன்னு சொல்லிடுறேன். சின்ன பையன் உரசினா சீறி பாய்வான், அதான் விடுகதை. அதோடய விடை வந்து தீக்குச்சி. இந்த வீடியோவில் ஒரு விடுகதை கேட்குறேன், அது என்னன்னு சொல்லுங்கள். அக்காலும் தங்கச்சியும் ஆற்றுக்கு குளிக்க போனாங்களாம். அக்கா ஆற்றோடு அடிச்சுக்கிட்டு போயிட்டு அக்கா ஆற்றோடு அடிச்சுக்கிட்டு போயிட்டு தங்கச்சி வீடு வந்துட்டாங்க. இதுதான் விடை. இதுக்கு விடை தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்டில். தெரியலன்னா அடுத்த வீடியோவில் இந்த விடுகதைக்கு நான் விடை சொல்லிடுறேன். விடுகதை சொல்லி தான் இப்போ நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பக்கோடாவும் காஃபியும் குடிப்போம். தேங்க்யூ.